உங்கள் மனம் பல திசைகளில் சிதறியிருந்தால் உங்கள் சக்தியும் சிதறிவிடும். ஆனால் ஒரே எண்ணத்தில், ஒரே உணர்வில், ஒரே நோக்கத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் அந்த எனர்ஜி ஒரு புள்ளியில் சேர ஆரம்பிக்கும். அந்த புள்ளிதான் மேனிஃபெஸ்டேஷன் தொடங்கும் இடம். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விஷயத்தை தெளிவாகச் சொல்கிறது. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை அல்ல, நீங்கள் எதில் ஃபோக்கஸ் செய்கிறீர்களோ அதையே வாழ்க்கை பெருக்கித் தருகிறது. நீங்கள் என்ன வேண்டும் என்று நினைப்பதை விட என்ன கிடைக்காது என்று ஃபோக்கஸ் செய்தால் உங்கள் சப்கான்ஷியஸ் அதையே சிக்னலாக யூனிவர்ஸுக்கு அனுப்புகிறது. ஃபோக்கஸ் என்றால் முயற்சி செய்து பிடித்து வைத்திருப்பது அல்ல. அது ஃபோர்ஸ் இல்லை, அது ஒரு நேச்சுரல் அலைன்மெண்ட். உதாரணத்திற்கு, சூரிய ஒளி ஒரு கண்ணாடி வழியாக பரவும்போது வெப்பம் அதிகமாக உணரப்படாது. ஆனால் அதே ஒளி மேக்னிஃபையிங் கிளாஸ் வழியாக ஒரு புள்ளியில் ஃபோக்கஸ் செய்யப்பட்டால் அது தீயாக மாறும். ஒளி மாறவில்லை, ஃபோக்கஸ் தான் மாறியது. அதேபோல உங்கள் எண்ணங்களும் உணர்வுகளும் சக்தி கொண்டவை. அவற்றை எங்கு ஃபோக்கஸ் செய்கிறீர்களோ அங்கேதான் உங்கள் ரியாலிட்டி உருவாகிறது. ஃபோக்கஸ் என்பதில் முக்கியமான இன்னொரு விஷயம் ஃபீலிங். வெறும் தாட் போதாது. எனக்கு இது வேண்டும் என்ற எண்ணத்தை விட இது ஏற்கனவே என்னுடையது என்ற உணர்வில் நிலைத்திருப்பதுதான் உண்மையான ஃபோக்கஸ். நீங்கள் தினமும் சிறிது நேரம் ஒரே விஷயத்தில் மனதை நிலைநிறுத்தி அதை பற்றி சிந்திக்காமல் அதை உணர்ந்து இருக்க கற்றுக்கொண்டால் உங்கள் எனர்ஜி ஒரு ரிதமுக்கு வரும். அந்த ரிதம் தான் யூனிவர்ஸுடன் சிங்க்ரனைசேஷன். அப்போது முயற்சி குறையும், எதிர்ப்பு குறையும், விஷயங்கள் இயல்பாக உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஃபோக்கஸ் என்பது கண்ட்ரோல் அல்ல. ஃபோக்கஸ் என்பது கிளாரிட்டி. ஃபோக்கஸ் என்பது இன்னர் ஸ்டில்னஸ். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை பற்றி தொடர்ந்து நினைக்க வேண்டிய அவசியமில்லை. அதை பற்றி டவுட் இல்லாமல் இருக்க வேண்டும். உங்கள் ஃபோக்கஸ் கிளியர் ஆகும்போது மேனிஃபெஸ்டேஷன் தானாகவே வேகமாகும். நீங்கள் தேடுவது வெளியே இல்லை, அது உங்கள் கவனத்தின் திசையில் உருவாகிறது.